ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது இருக்க மேரேஜ் அனாலிசிஸ் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் தெரியலனா எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இது இருக்க மேரேஜ் ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட நிலையில் இது டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ், இது பேங்க் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு இந்த இடத்துல எய்தர் அப் சைட் பிரேக் பண்ணாலும் டவுன் சைட் பிரேக் பண்ணாலும் நல்லா ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நமக்கு அப் சைடில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் அப் ட்ரெண்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் அப்கமிங் டேஸில். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்சைடர் கேண்டில். நம்மளுக்கு இன்சைடர் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் இதில் வந்துட்டு ஒரு அரமி பேட்டர்னாகவும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும். அண்ட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு 168 பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பையும் ஃபில் பண்ணும் நாளைக்கு. கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஆஸ் வெல் அஸ் நமக்கு இந்த ஒரு லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் இந்த லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த லெவலுக்கும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 200 EMA இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக லைக் இந்த இடத்துக்கு போச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு இந்த லெவல் கிட்ட வரும்போது மார்க்கெட் 200 EMA வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸ்டில் நாளைக்கு நமக்கு வந்துட்டு கேப் அப்காக ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு சைடில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகலாம். ஆகிட்டு நமக்கு இந்த லெவலில் வந்துட்டு டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் நடக்கலாம். இன்கேஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணால் நம்ம சைடுக்கு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடச்சதுன்னா அது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிடைக்கிது, பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்துட்டு அழகாக அப் சைடுக்கு எடுக்கலாம். ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் நமக்கு வந்துட்டு இன்சிடர் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு எக்ஸாக்டாக இங்கே. ஸோ நமக்கு வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு இங்கே ஒரு 20 EMA இருக்குது. அஸ் வெல் அஸ் நமக்கு இங்கே லெவலும் இருக்குது. ஸோ தேர் ஆர் சான்சஸ் டு ரிவர்ஸ் ஃப்ரம் இயர். நம்ம இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இங்கேருந்து கேப் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கும் இந்த லெவலுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு கேப் இருந்தது. ஸோ அந்த கேப் வந்துட்டு நேற்று நமக்கு நிஃப்டி ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடத்துல எய்தர் ஒரு அப் சைடில் பிரேக் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடுக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். அண்ட் இன்கேஸ் லைக் நமக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 200 EMA வந்துட்டு நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். எப்பவுமே லைக் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனதும் உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. ஆஸ் அ பிகினர் நான் சஜஸ்ட் பண்ணுறது பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள். வித் சம் கன்ஃபர்மேஷன்ஸோட என்ட்ரி எடுங்க. ஓகேவா? ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்கில் ஃபஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 20 EMA 200 EMA வந்துட்டு கிராஸ் ஆகி போகுது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுது. ஓகே, ஸோ நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது அப் சைடுக்கான ஒரு என்ட்ரி. இந்த லைனுக்கும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடுக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த லெவல் பிரேக் பண்ணணும். பிகாஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 20 EMA 200 EMA as well as ட்ரெண்ட் லைன் நமக்கு டவுன் சைடில் ஒரு லெவல். ஸோ இந்த நாலுத்துக்கும் கீழே போய்டும் நமக்கு. ஸோ கீழே போகும்போது நமக்கு சான்சஸ் டு கோ டவுன் அதிகம். ஓகேவா? நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லெவல் இந்த லெவல் நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு சைட்வேஸாக இருக்குது. ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு நடுவில் வந்துட்டு நல்ல ஒரு 2% கேப் இருக்குது. நம்ம அதையும் ட்ரேட் பண்ணுறோன்னா பண்ணலாம். பட் ஸ்டில் இது வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நோ ட்ரேடட் ஜோன் நான் சொல்லுவேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டவுன் மூவ்ல இருந்தது. அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு சைட்வேஸ் நம்மளுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கிளும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு அப்சைடு போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே வந்து கனரா பேங்க்கில் நமக்கு தெரியுது. ஸோ கனரா பேங்க்கில் வந்து நமக்கு நாளைக்கு எங்கேயாச்சும் இங்கே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த லெவல் கிட்டலாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போகும். அண்ட் நம்ம இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் இந்த லெவல் கிட்ட போச்சுன்னா இன்கேஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து டச் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சு, இந்த லெவலுக்கும் மேலே போகுது அப்படின்னா நம்ம இந்த லைன் வந்து நம்மளோட டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம். ஸோ பாரத் பெட்ரோலியம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இன்கேஸ் லைக் ஒரு டவுன் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் as well as இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் நமக்கு அப்சைடில் வந்துட்டு என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த லெவலில் பிரேக் பண்ணணும் நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதற்கும் அனாலிசிஸ் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட் வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம், லாஸ் வந்தால் லாஸ் ஏன் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இதற்கும் லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.